ஓம் கம் கணபதியே நமக. இந்த பதிவானது யாருக்குன்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்குங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது, கிரக பலன்கள் என்னென்ன கிடைக்க போகுது, இறைவன் அருளால் எல்லா மாற்றங்களும் எந்த விதத்தில் உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எளிய முறையில் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் கிரகங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க, எதா மாதிரி அமைப்பில் வேணாலும் இருக்கட்டும், எப்படியாக இருந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பெரிய சாதகமான சூழ்நிலை ஏற்படும், சாதனை ஏற்படும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? காரணம் இல்லாமல் சொல்லலைங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் பொழுது நீங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் வென்று வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். எல்லா இடங்களையும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து செயல்பட்டால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகுங்க. அதே போல் மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் படிப்பில் நல்ல ஒரு ஆளாக இருப்பாங்க. மிதுன ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு துறையில், அதாவது முடிந்த வரைக்கும் அவங்க இருக்கக்கூடிய துறை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில், ஏதாவது ஒரு தொழிலில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. தொழில் பயிற்சியில் தான் எல்லா படிப்பும் உங்களுக்கு வந்திருக்கும். அதே தொழிலை நீங்கள் செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்குங்க. அதே போல் மிதுன ராசிக்காரர்கள் அவங்கக்கிட்ட சின்ன ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பழசை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதையாவது விட்டது, எங்கேயாவது தோல்வி அடைஞ்சது, ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் நடந்தது, இவங்களுக்கு அவமானங்கள் நடந்தது, அதை பற்றியே இவங்களோட சிந்தனைகள்லாம் இருக்கிறதுனால எதிர்நோக்கி நாம் எப்படி முன்னேறணுங்கிற இடங்களில் இவங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கும். அதை இவங்க கவலையாகவே வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு கேட்டால் அப்படி யோசிச்சுட்டு அதை விட்டுட்டும் போக மாட்டாங்க. இதெல்லாம் எனக்கு நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து நகரவும் மாட்டாங்க. அதே இடத்துல அவங்க அதை கவலையாவோ மன அழுத்தமாகவோ வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இயல்பாக இருக்க மாட்டாங்க. ஒரு டென்ஷனாவோ ஒரு கோபமாவோ எதுலேயும் ஒரு பிடிமானம் இல்லாத போல் ஒரு மனசில் ஒரு அழுத்தமான அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதிலெல்லாம் இருந்து நீங்கள் விட்டுட்டு வெளியே வந்தாலே உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. அதான் சொல்கிறேனே, கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் நினைத்தால் அனைத்தையும் சாதிச்சிட முடியும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. நினைக்கணும், அதன்படி செயல்படுத்தணும். இது ரெண்டுமே உங்களுடைய வரமாக இருக்குது. இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குது, எதை மாதிரியான பலன்கள் கிரகங்கள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த பலன்கள் மூலமாக எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது. சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. இதில் சிம்ம ராசியில் அமர்ந்து உங்களுக்கு பலனை தரதுனால நல்ல ஒரு சாதகமான அமைப்பு தாங்க. கொஞ்சம் உங்களுக்கு தைரியம் ஏற்படும். ஃபஸ்ட்டு இதிலேருந்து வெளியே வந்துடுவோன்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாரு. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்கன்னா அந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதில் ஒரு பெருமளவு லாபமே இருக்குதுங்க. லாபம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே போல் பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்கள் வெளிநாடு பயணம் செல்லணும் தான் விரும்புவீங்க. அதில் பெரும்பாலும் பொய்ய இருப்பீங்க. ஏன்னா இதனால் வரைக்கும் வெளிநாட்டு பயணங்களுக்கு அதிகமாக செல்லக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியும் கடகராசியும் தாங்க அதிகப்படியாக இருக்கும். மீதி பேர்லாம் போகலையான்னு கேட்டால் போவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்பயுமே இறைவன் கொடுக்குறது யாருக்குன்னு பார்த்தா இவங்க 2 பேருக்கு தான். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் வெளிநாடு பயணம் செல்லிங்கன்னா ரொம்ப வசதியாக இருப்பீங்க. நல்ல ஒரு வாழ்க்கையோடு இனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இப்போ அதுக்கெல்லாம் சரியான அமைப்பாக தாங்க இருக்குது. முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கானது உரிய நேரமாக தான் இருக்குது. சூரிய பகவான் உங்களுக்கு அது மாதிரியான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார். ஏன்னா நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, நம்ம போகலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஒரு சிலர் அங்கேருந்து வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு திருப்பி போக முடியாமல் சில விஷயங்களால் தடைப்பட்டு இருக்கும். இப்போ அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா முயற்சி எடுத்திங்கன்னா அதற்கான வழிவகை ஏற்பட்டுடும். போல் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு சேர்வதற்கான காலமும் இந்த காலங்க. புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறேன், இல்லை புதிய வாய்ப்புக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்படியாவது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான அமைப்பு சேர்ந்துருங்க. இந்த நேரம் உங்களுக்கு புதிய முயற்சியும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிரும். அடுத்ததை பார்க்கும்பொழுது உங்களுக்கு குரு பகவானும் நல்ல இடத்துல இருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எந்த முடிவு பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் தொழில் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா தொழிலே இல்லை வேலையே இல்லைன்றவங்களுக்கு கூட இப்போ வேலை வாய்ப்பு தன்னால் தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது உங்களுக்கு பிடித்தா போல் உங்களுடைய சரியான அமைப்பிற்கு போல் வேலை வேணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் காலம் இருக்குது. அப்படி இல்லையா கிடைக்கிறத ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க. நான் அதையும் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போனால் தாங்க அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம், வெளியவே நின்றுக்கிட்டு எனக்கானது வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது செட் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதனால் முடிந்த வரைக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தால் உடனடியாக சென்றுடுங்க. அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணுங்கள், போய் பாருங்கள். அது பிடிக்கலைன்னா அப்புறம் வேணால் வெளியே வரலாம். அப்படி இல்லைன்னா வேறு வேலையை தேடிக்கிட்டே இருங்க. டக்குன்னு மாறிக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குதுங்க. அதே போல் திருமண யோகம் உண்டாகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சரியான அமைப்பு வந்திருக்குதுங்க. இப்போ திருமணம் நீங்கள் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் சரியான வரன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நிச்சயம் சொல்லக்கூடிய உறுதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதெல்லாம் இப்போ நடந்தாலும் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு திருமணம் கரெக்டாக செட் ஆகக்கூடிய அமைப்புக்கு வந்துடும்.
அதே போல் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமாக இருக்காருங்க. இதுவும் ஒரு சப்போர்ட்டான ஒரு நேரம் தாங்க. எப்பயுமே ஒரு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதனும் சூரிய பகவானும் முதல்ல நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணிட்டாலே நமக்கு சரியான அமைப்பில் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் குருவும் சனி பகவானும் சப்போர்ட் பண்ணிட்டா மற்ற எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அதில் வரக்கூடிய விளைவுகள் எப்படி இருந்தாலும் அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டு போகக்கூடிய அளவில் தான் இருக்கும். அதனால் பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படாது. இப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் பலமாக இருக்கார், சூரியனும் பலமாக இருக்கார், குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கார். புதன் பகவான் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட வைக்கிறாருங்க. முதல்ல உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், ஏதோ விலை உயர்ந்த ஒரு சில பொருட்கள்லாம் நீங்கள் திட்டமிட்டு வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. அதே போல் பேசும் பொழுது உங்களுக்குள் ஒரு நல்ல ஒரு அமைதியும் திறமையாக பேசக்கூடிய பேச்சு ஆற்றல் அதிகரிக்குங்க. சாதகமாக எதையாவது பேசி சாதிச்சுக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, வக்கீலாக இருந்தாலும் சரி, மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாதாடினீங்கன்னா ஜெயிப்பீங்க, உங்கள் கட்சி ஜெயிச்சிடும். அந்த அளவிற்கு உங்களுக்கு பேச்சு திறமை நல்ல ஒரு பொலிவுடன் இருக்கக்கூடியதாக இப்போ உங்களுக்கு புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறாரு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்குங்க. நான் வேலை செஞ்சுட்டு எனக்கு அனுபவம்லாம் இருக்குது, நான் முதலாளியாக ஆகலாமா, எனக்கு அதுக்கான தகுதி இருக்கான்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ஆலோசனை பண்ணிக்கோங்க. நமக்கு செட் ஆகுமா, பொருளாதாரம் சரியாக இருக்கா, நமக்கு எல்லாம் தெளிவாக இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ நேரமாகப்பட்டது உங்களுக்கு சரியாக தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் புதிய தொழில் முயற்சி எது பண்ணாலும் சக்ஸஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க. ஆனால் எடுத்த உடனே எதிர்பார்ப்பை நீங்கள் முழுசாக அடைய முடியாது. படிப்படியாக தான் வரணும். அந்த அளவிற்கு உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் சரிங்க, அது எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் எடுத்த உடனே நமக்கு வெற்றியை பார்த்துட முடியாது, லாபத்தை பார்த்துட முடியாது. பல விஷயங்களை நம்ம அதுக்குள்ளே போய் தான் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். அதனால் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், முதலீடு கரெக்டாக போடணும். அதில் தாண்டி நம்ம வெளியே எந்த சிந்தனையும் வரக்கூடாது. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரியான அமைப்பு தான் சொல்லிவிட்டு நீங்கள் தைரியமாக இந்த தொழிலை செய்யலாம். எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரையிலுமே இது நாள் வரையில் எவ்வளவோ திறமை இருந்தோ அதை வெளிப்படுத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா. இப்போ அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய காலமும் இதுதாங்க. ஏன்னா திறமைசாலிகள் நீங்களாம் சாதாரண ஆட்களாகலாம் இருக்க முடியவே முடியாதுங்க. நீங்கள் என்ன அப்படிலாம் இல்லவே இல்லை நீங்கள் சொன்னாலும் நான் அதை ஒத்துக்கவே முடியாது. காரணம் என்னென்னா புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் பொழுது எல்லாவித கலைகளும் எல்லாவித திறமைகளும் உடையவர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் வேணால் அதை கற்றுக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இயல்பாகவே அதெல்லாம் இருக்கக்கூடிய அம்சம். அதை நீங்கள் புரிதல் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அதை கற்றுக்காமல் இருக்கலாம், நமக்கு இதெல்லாம் தெரியுன்றது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுதான் உண்மைனா. ஏன்னா எல்லாவித வித்தைகளும் கலைகளும் ஞானங்களும் பெற்றவர்கள் தான் மிதுன ராசியில் இருப்பவர்கள். புதன் உங்கள் ராசிநாதன் பொழுது அந்த அளவுக்கு உங்ககிட்ட டேலண்ட் இருக்கும். அதையும் மீறி நீங்கள் இப்படி இருக்கிறன்றன்னா அதுக்கு நீங்கள் செயல்படாமல் இருந்ததாக இருக்கலாம், இல்லை ஒரு சில அலட்சியமாக கூட இருக்கலாம். ஒரு சிலவங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கூட இருப்பாங்க. அவங்களாலே உணர முடியாத சூழ்நிலை இருந்ததுனால அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களாக இருப்பீங்க. அதே போல் இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களோட திறமைகள் எல்லாம் வெளிப்படுங்க. அதை பற்றி எந்த வித புரிதல் இல்லைனாலும் இதெல்லாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாங்கிற எண்ணங்கள் ஏற்படக்கூடியவர்களாக மாறுவீங்க. ஏன்னா புதன் பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதே போல் குடும்ப வாழ்க்கையிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா சிறப்பான சூழ்நிலை ஏற்படும். இது நாள் வரைக்கும் அது ஒரு அமைதி இல்லாமல் போயிருக்கலாம், 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்க முடியாமல் வெளிநாடு பயணங்களுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்திருப்பீங்க. இப்போல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் அந்யோன்யமும் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் பெருமளவு கஷ்டப்பட மாட்டீங்க. அப்படியே இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். அந்த மாதிரியான அமைப்பு தான் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்குது. இது நாள் வரைக்கும் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை நல்லாவே இருக்குது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க. நான் எது செஞ்சாலும் வெற்றி அடைய முடியல நீங்கள் வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா, அதற்கெல்லாம் இப்போயும் சரிங்க ஒரே அடியாக முழுசாக அப்படியே வெற்றி அடைஞ்சிட முடியாது. ஏன்னா செவ்வாய் பகவான் அந்த பாதியிலே நிற்கிறார். உங்களை மேலேயும் ஏற்றி விடலை, கீழே இறக்கி விடலை, அப்படியே போக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எப்படி இருக்குதோ அதே சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஆனால் கடன் மட்டும் வாங்காமல் பார்த்துக்கோங்க. இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண்ணுங்கள், காலம் எங்கேயும் போகல, உங்கள் கைக்குள்ளே தான் இருக்குன்ற நினைப்போடு செய்யுங்க. அதே போல் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சாதகமான பலன் வரணும்னா கொஞ்சம் நல்லா அழுத்தமாக பேசணும். ஏனும் தானே பேசக்கூடாது. என்ன பேச வரீங்களோ அதை தெளிவாக பேசுறீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது. அதனால் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை அதிகமாக கொடுத்தாலும் நீங்கள் அதற்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்திக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்க. இதை கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். பொறுமை எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பொறுமையாக இருக்க சொல்லி தான் அனைத்து கிரகங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கு. முதல்ல நமக்கு சூரியன் என்ன சொல்லுதோ அதுதாங்க மற்ற கிரகங்களில் முக்கால்வாசி அதுவே தான் சொல்லும். பொறுமையாக இருந்தால் பொறுமையாக இருக்கணும். சூரியன் சில சமயம் சொல்லும் வேகமாக செயல்பட்டால் உங்களுக்கு வாழ்க்கை மாறும். அந்த டைம் எல்லா கிரகங்களையும் உங்களை வேகப்படுத்திடும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை பொறுமையாக இருக்க சொல்லக்கூடிய தருணமாகத்தான் செவ்வாயும் இருக்கார். தொழிலில் ஓரளவுக்கு மாற்றம் இருக்குது. சில தடைகள் இருந்தாலும் அதையும் சமாளித்து வரக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் தடைகள் ஏற்படும், அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேக் ஓவர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு மிதுன ராசிக்கு இருப்பது ஒரு முன்னேற்றத்திற்குரிய காலம் தாங்க. நல்ல ஒரு மாற்றம் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா சிந்தனைகள்லாம் ரொம்ப யோசித்து நீங்கள் முடிவு பண்ணணும்.
இப்போ ஏதாவது அதை செய்யலாம் இதை செய்யலாம் நீங்கள் அலட்சியப்படுத்தி இல்லை வந்து எல்லாமே சாத்தியன்ற மாதிரி செஞ்சாலும் அது தவறாக போயிடும். எது உங்களுக்கு சாத்தியமான முடிவுகள் இருக்கும், எது உங்களுக்கு சாதகமான பலன் தருன்றதை பார்க்கணும். பார்த்து தான் எல்லா விஷயத்திலையும் கையாண்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாக தாங்க இருக்குது. அதே போல் சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தராருங்க. மிதுன ராசிக்கு இது நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் தீருதுங்க. தொழிலில் வளர்ச்சி இருக்குது, தொழிலில் மாற்றம் இருக்குது, சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது. அதே போல் புதிய முயற்சிகள் ஏதாவது இருக்குதுன்னா தாராளமாக இப்போ செய்யலாம். புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். ஆனால் ஒன்று பார்த்துக்கோங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வீணான விரயங்களை மட்டும் ஏற்படுத்திக்கூடாது. சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கணும். உடல் நலனில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. ஏதாவது சின்னதாக உடம்பு உபாதை வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கணும். அது ஏன் வருதுன்ற தெளிவு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது, தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. ஏன்னா தொழில் தான் சனி பகவானுடைய ஆதாரமே எதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் தான். அவர் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவையும் ஏற்படுத்துறாரு, புதிய மாற்றத்தை கொடுக்குறாரு, வழிவகை ஏற்படுத்துறாரு, நல்லது நடக்கக்கூடிய தருணமாக இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். கொடுக்குறனாலும் யோசித்து கரெக்டான ஆள்கிட்ட கொடுக்குறீங்களான்னு பார்க்கணும். அதே போல் வாங்கினாலும் எல்லாருக்கிட்டையும் கிடைக்குதேன்னு வாங்காதீங்க. ஏன்னா அவங்க கொடுக்கும்பொழுது ஒரு விதமாக கொடுப்பாங்க, வாங்கும்போது நம்மளை வந்து அசிங்கமாக அவமானமாக படுத்திடுவாங்க. அதனால் யார்கிட்ட வாங்குறீங்க, எப்படி வாங்குறீங்கன்ற தீர்க்கமான முடிவோடு வாங்குங்க, உங்களுக்கு சாதகமான பலன் கிடைச்சிடும். ஏன்னா என்ன இருந்தாலும் நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்க. ஆனால் அவங்க படுத்துகிற பாடு, அவங்க பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் காலத்துக்கும் மனவேதனையாக இருக்கும். முடிந்த வரையிலும் நல்லவர்களுடன் உறவாடக்கூடிய தருணங்களை நீங்கள் தாங்க ஏற்படுத்திக்கணும். சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக இருக்காருங்க. பொருளாதார வரவு இருக்குது, பண வரவு இருக்குது, தொழிலில் உங்களுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்துறாரு, மன சங்கடங்கள்லாம் நீக்கிறாரு, ஆன்மீகத்தின் மீது எண்ணங்களை ஈடுபட வைக்கிறாரு, நிறைய ஊர் பயணங்கள் திடீர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. எல்லா விதத்திலும் உங்களுக்கு சுக்கிரனும் நல்ல ஒரு அமைப்பாக தாங்க இருக்கார், நல்ல பலம் பொருந்தியவராக இருக்கார். மனதார இப்போ எது நினைச்சாலும் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணங்களாக சுக்கிரன் இருப்பது ஒரு மாற்றம். பொருளாதார மாற்றம்லாம் சிறப்பாக இருக்குங்க. பெண்களுக்கு இன்னும் சொல்ல வேணாங்க. மிதுனராசி பெண்கள் இன்னும் லட்சணமாக இருக்கக்கூடிய தருணங்களாக இருக்கும். பார்க்கும்போதே ஒரு தேஜஸ் வந்து கொடுக்கக்கூடியதை சுக்கிரன் கொடுப்பார். ஒரு அழகா பர்சனாலிட்டியா தேவதை போலலாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய அமைப்பாக இருக்குது. நல்ல ஒரு மாற்றம் தாங்க. மிதுனத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையும் சுக்கிரன் கொடுப்பது ஒரு சிறப்பு மிக்க ஒன்று தாங்க. ராகு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்பான அளவிற்கு உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறாருங்க. நிறைய பொறுப்பு உங்களுக்கு வரும். எல்லா இடத்திலும் தொழில் மாற்றம் இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய தருணமாக இருக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு வெற்றி தேடி தரக்கூடியதாக இருக்குங்க. ஏன்னா ஒரு வாய்ப்புக்காக தான் நீங்களும் பல ஆண்டுகளாக தேடிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். புதிய திறமைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். நிறைய வேலைகள், புது முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் வெற்றி தரக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்குது. அதனால் உங்களுக்கு பெருமை ஏற்படுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கேது பகவான் மனக்குழப்பத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறார், சிக்கல்கள்லாம் தீர்த்துருவார். சிந்தனையில் இனிமேல் எல்லாமே தெளிவான ஒரு மாற்றம் இருக்கக்கூடியதாக இருக்குது. குடும்ப உறவுகளும் உங்களுடன் பழகக்கூடிய விதம் நல்லா இருக்கும். இதனால் வரைக்கும் கடைக்கடன் இருந்தவங்க கூட உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்ககிட்ட வந்து கொஞ்சம் அனுசரணையாக உங்கள் தேவைகளை புரிந்து நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது. குடும்ப உறவுகளில் சப்போர்ட் கிடைச்சாலே பலம் மிக்கவர்களாக மாறிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்பிக்கையும் தைரியமும் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. திட்டமிடல் தெளிவாக இருக்கணும். சமூக உறவுகளிடையே நல்லிணக்கத்தோடு பழகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கணும். பிரச்சனை இருக்குன்னு அந்த இடத்த விட்டு விலகிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். டக்குன்னு வெளியே வந்துடணும், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. தொழிலில் வருமானம் அதிகரிக்குது, புதிய வாய்ப்புகள் வருது, குடும்ப உறவுகள் உங்களுடன் உறவாடக்கூடிய தருணங்களும் இப்போ நல்லா இருக்குங்க. அதே போல் கொஞ்சம் பார்த்துக்கணும். உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனடியாக மருத்துவரை பார்க்கணும். மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கணும். உறவுகளிடையே சண்டை சச்சரவு ஏற்படுதுன்னா அந்த இடத்துல முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் நிலைப்பாட்டோடு நிறுத்திக்கிட்டு வெளியே வரதுக்கு பாருங்கள். பணியிலையும் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதை கொஞ்சம் யோசித்து அது ஏன் ஆகுதுன்றதை தெரிஞ்சு அதற்கு பிறகு நீங்கள் செயல்படுத்துங்கள். மாறுதல்கள் உண்டு. மன நிம்மதி ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ மன நிம்மதி ரொம்ப முக்கியங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கணும். இப்போ என்னென்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு முருகன் வழிபாடு செய்யுங்க, நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு செய்தால் பூஜைகள் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். சாதாரணமாக தான், ஒன்றும் வேண்டாம். கோவிலுக்கு ஒரு முழம் பூ வாங்கிட்டு போங்க. அம்மன் கோவிலாக இருந்தால் மல்லிகை பூ சாத்துங்க. உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக எப்படி ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியம். அதே போல் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். எவ்வளவு சீக்கிரம் உங்களால் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாழ்வாதாரத்தை மாற்றி எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடியதாக இந்த தருணம் இருக்குதுங்க.